நலன், டேய் சிவடா. என்ன? எனக்கு பசிக்குது. ஏதாவது செஞ்சு கொண்டு வரியா? என்ன மேலும் கீழே பாக்குற? ஏண்டி காலையில அந்த தீனி தின்னுட்டு இப்ப வந்து பசிக்குதுங்கற? அதான் கையில சிப்ஸ் பாக்கெட் வச்சிருக்கல, அப்புறம் என்ன? நான் என்ன பண்றது, பசிக்குது. பசிக்குதா? தான் அங்க ஒரு ஃப்ரிட்ஜ் இருக்கும். அந்த ஃப்ரிட்ஜ்ல ஒரு ஐஸ்கிரீம் பாக்ஸ் இருக்கும். ஐஸ்கிரீமா? ஐஸ்கிரீம்லாம் இல்ல, பாக்ஸ் மட்டும்தான். அதுக்குள்ள 2 கேரட், காஞ்சு போன கொத்தமல்லி, பாதி நறுக்குன்னு லெமன் இருக்கும். 3 சேர்த்து வச்சு சாலட் செஞ்சு சாப்பிட்டுக்கோ. போடா டேய். இருக்கவே இருக்கு ஆன்லைன். நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுப்பேன். நிறைய காசு வச்சிருப்ப போலயே. 2 பிரியாணி. ஏய், எனக்கெல்லாம் மானரோசம் இருக்கு. நீ வாங்கி தர பிரியாணிலாம் எனக்கு வேணாம். சரி, போடுறது போட்ட. உனக்காக சாப்பிட்றேன், ஆனால் காசுலாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, பார்த்துக்கோ. உனக்கு யார் ஆர்டர் பண்ணா? 2மே எனக்கு தான். அடிப்பாவி. தேங்க்ஸ் ப்ரோ. சார் காசு. ஐயோ, அதெல்லாம் வேணாம், நீங்களே வச்சுக்கோங்க. சார் கேஷ் ஆன் டெலிவரி போட்டிருக்காங்க, அந்த பேமெண்ட் கேட்டேன். கேஷ் ஆன் டெலிவரியா? அடிப்பாவி. எவ்வளவு? 699. 699. அடிப்பாவி. இந்த காசுக்கு நான் 2 சட்டை வாங்கி போடுவேன்டி. தேங்க்ஸ் சார். ப்ரோ, பேலன்ஸ் 1 ரூபா. நம்ம காசை தானே கேட்டோம், இவ்வளோ அழட்டிக்கிறான். ஏண்டி 2 சட்டை வாங்குற காசுக்கு பிரியாணியா வாங்குற? இத பார், ஃபுட் ஆர்டர் பண்றேன்னா நீ உன் காசுல போடணும், எதுக்கு என் காசுல போடுற? என்கிட்ட எங்கடா காசு இருக்கு? நான் என்ன உன்ன மாதிரி வேலைக்கா போறேன்? அது மட்டும் இல்லாம நீ தான் என் புருஷன், அப்ப நீ தானே வாங்கி தரணும். ஆண்டி, நான் பண்ண பெரிய தப்பு. சும்மா என் வாயே பார்த்துட்டு இருக்காம போய் பிளேட் எடுத்துட்டு வா போ. இருக்க வச்சுக்கிறேன். புள்ளத்தாச்சி பொண்ணை இப்படி கஷ்டப்படுத்துற? ஓபன் பண்ணு, எல்லாத்தையும் சொல்லணும் உனக்கு. என்ன பாக்குற? வேணுமா?